பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அதாவது அல்லாஹு தாலா முதல்ல உலகத்தை படைச்சான். உலகத்தை படைச்சு அதில் அது வெறுமனே விட்டுவிடல. அதில் உயிரினங்கள், அந்த பூமி நெற்குத்தி நிற்கணும் அப்படிங்கிறக்காண்டி மலைகள், இன்னும் மனிதர்கள், இன்னும் எண்ணிலடங்காத படைப்புகளை எல்லாம் படைத்திருக்கும். இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, மனிதனை அல்லாஹ் படைச்சு அவனை தன் நாடிய போக்கில் வாழணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் விடலை. அல்லாஹ் சொல்றான், என்னை வணங்குவதற்காகவே நான் மனிதனை படைத்தேன் அப்படின்னு. அந்த அடிப்படையில் எப்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு செய்தியை இந்த மனிதர்கள் மூலமாகவே அவர்களிலிருந்தே ஒரு இறை தூதரை அனுப்பி ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தவர்களாக நம்மளுடைய இறை தூதர்கள் வாரிசாக வந்தாங்க. இதன் அடிப்படையில் இறுதியாக வந்த இறை தூதர் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. இந்த அடிப்படையில் 40 ஆண்டு காலம் அவங்க வாழ்ந்தாங்க. 63 ஆண்டு காலம் இருந்தாங்க. 40வது ஆண்டில் அவங்களுக்கு நபித்துவங்கிற அந்த பட்டம் கிடைக்கி, அதுக்கப்புறம் 23 ஆண்டுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்கிறாங்க. அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய சொல், அவர்கள் காட்டித்தந்த வழிமுறை, செயல், அங்கீகாரம், அவர்கள் இந்த விஷயத்தை செய்தால் நன்று, அதற்கு அவர்களுடைய முத்திரை, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முத்திரை, இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்பது கட்டளை. இதைத்தான் நாம் ஹதீஸ் என்று நாம் குறிப்பிடுகிறோம். இந்த 23 ஆண்டுகள் வாழ்ந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில முன்னறிவிப்புகளை நமக்கு விட்டுட்டு போயிருக்காங்க. சில முன்னறிவிப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யூதர்கள் 71 பிரிவுகளாக பிரிந்தார்கள். அதில் 1 சுவனம், 70 நரகம். கிறிஸ்தவர்கள் 72 பிரிவுகளாக பிரிந்தார்கள். அதில் 1 சுவனம், 71 நரகம். எவன் கையில் என் உயிர் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக, இந்த முஹம்மதினுடைய உம்மத், என்னுடைய இந்த உம்மத் 73 பிரிவுகளாக பிரியும். அதில் 1 மட்டுமே சுவனம். இதன் அடிப்படையில் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன வாக்கு இப்போ நடைமுறையில் இருக்கு. அவங்க முன்னறிவிப்பு செஞ்ச இந்த அறிவிப்பு தெளிவான முறையில் நமக்கு இங்கே விளங்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னறிவிப்பு செஞ்சுருக்காங்க. அப்படி பார்க்கும்போது சஹீஹ் புகாரியில் வரக்கூடிய 7084வது ஹதீஸில் ஹுதைஃபா அல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்காங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட. அவங்க அந்த ஹதீஸை அறிவிக்காங்க. எப்படி அப்படின்னு சொன்னால், மக்கள் எல்லோரும் நன்மையை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் நானோ இதற்கு மேல் எங்களுக்கு தீங்கு ஏற்படுமோ என்று பயந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேள்வி முன்வைத்தேன். யா ரசூலுல்லாஹ், இதற்கு முன் நாங்கள் அறியாமையிலும் ஜாஹிலியத்திலும் மாச்சரியத்திலும் நாங்கள் இருந்தோம். இந்த சத்திய இஸ்லாம் எங்களுக்கு கிடைத்தது. இந்த ஒளியை நாங்கள் பற்றி பிடித்துக் கொண்டு இஸ்லாத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு பிறகு தீங்கு ஏற்படுமா யா ரசூலுல்லாஹ்
அப்படின்னு கேட்குறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஆம், இதற்கு பிறகு தீங்கு நிச்சயமாக ஏற்படும். அல்லாஹ்வின் தூதரே, அதன் பிறகு நன்மை ஏற்படுமா? ஆம், அதற்கு பிறகு நன்மைகள் ஏற்படும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அதற்கு பிறகு தீங்கு ஏற்படுமா கேட்டார். அதற்கு ஆம் என்றே விடையளித்தார்கள். அப்போ அந்த சஹாபி விடலை, மறுபடியும் கேட்காங்க, தீமையை பயந்து. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நான் அந்த நேரத்தில் இருந்தால் என்ன செய்வது? அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவான முறையில் கேட்குறாங்க, சொல்கிறாங்க, எனக்கு பிறகு மார்க்கத்தில் பிரிவு உண்டாகும். அந்த பிரிவு எப்படி உண்டாகும் அப்படின்னா, அவர்கள் எங்களிலிருந்தே தோன்றுவார்கள், எங்கள் மொழியே பேசுவார்கள். அவர்களின் அழைப்பை நீ ஏற்றுப்போனே சென்றே ஆனால் அவர்கள் உன்னை நரகத்திற்கு தூக்கி எரிந்து விடுவார்கள் என்று கூறுகிறார்கள். அப்போ என்னுடைய மொழி அப்படின்னா அந்த அரபி மொழி இல்லை, நம்ம சரியான முறையில் விளக்கணும். என்னுடைய மொழி அப்படின்னா சொல் செயல் அங்கீகாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஹதீஸில் கை வைப்பாங்க. அந்த ஹதீஸில் கை வச்சு இந்த ஹதீஸ், இந்த குர்ஆன் வசனம் அப்படின்னு சொல்லி மக்களை நரகத்தின் பக்கம் இழுப்பாங்க. இதில் நம்மளுக்கு என்ன படிப்புன்னு அப்படின்னா, இப்பொழுது இந்த காலகட்டத்தில் அப்படிதான் நம்ம இந்த பிரிவு காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டோம். அப்போ அந்த சஹாபி மறுபடியும் கேட்காரு, அப்பொழுது நான் இருந்தால் நான் என்ன செய்ய வேண்டும் யா ரசூலல்லாஹ்? அப்பொழுது நீ இருந்தால் ஜமாத்து முஸ்லிமீனையும் அதன் அமீரையும் பற்றி பிடித்துக்கொள் அப்படின்னு சொல்றாங்க. யா ரசூலல்லாஹ், ஜமாத்து முஸ்லிமீனோ அமீரோ இல்லை என்றால் நான் என்ன செய்வது? இல்லை என்றால் நீ தனிமையில் மரத்தின் வேரை பற்றி பிடித்து கொண்டு அதே நிலையில் நீ மரணித்தாலும் சரி, எந்த பிரிவுடனும் சேர்ந்து விடாதே. இதுல ஒரு எச்சரிக்கை பாருங்க. அல்லாஹ் அக்பர். இந்த எச்சரிக்கையிலே நமக்கு விளங்குது எந்த பிரிவிலே நம்ம சேர்ந்துடக்கூடாது அப்படின்னு. இப்போ இதன் அடிப்படையில் நான் இருக்கக்கூடிய இந்த ஜமாத்துல் முஸ்லிமீன் இஸ்லாமிய கட்டமைப்பு, ஒரே கூட்டம். இஸ்லாம் என்பது ஒரு மார்க்கம், ஒரு கூட்டம், ஒரு தலைமைத்துவம். இந்த தலைமைத்துவத்தில் கட்டுப்பட்டு நான் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நாம் இந்த ஜமாத்துல் முஸ்லிமீனை அதன் அமீரையும் பற்றி பிடிக்க வேண்டிய இந்த நேரம் இருக்கிறது. இதுபோல பல முன்னறிவிப்புகளை நமக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். எவர் ஒருவர் பையத் இன்றி மரணிக்கின்றாரோ அவர் அறியாமை கால மரணத்தையே தழுவுவார். சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய 1826வது ஹதீஸ். இந்த ஹதீஸை நம்ம மறுபடியும் பார்க்கலாம். எவர் ஒருவர் பையத் உடன்படிக்கை இல்லாமல் மரணிக்கிறாரோ அவர் ஜாஹிலியத் மரணத்தை அடைகிறார். ஜாஹிலியத் மரணம்னா என்ன கேள்வி வரும். நம்மள்கிட்ட ஜாஹிலிய மரணம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேள்வி வரும். அப்போ நமக்கு முன்னுதாரணம் எதை சொல்ல தோணும் தெரியுமா? முன்னுதாரணம் எதை சொல்லலாம் தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துக்கு முன்னால் வாழ்ந்த தோழர்கள் எந்த நிலையில் இருந்தாங்க? அவங்க முஸ்லீமாக இருந்தாங்களா? அவர்கள் அறியாமையில் இருந்தார்கள். அவர்கள் முஸ்லீம்களாக இல்லை, அறியாமையில் இருந்தார்கள். அவர்கள் ஜாஹிலியத்தில் இருந்தார்கள். அந்த ஜாஹிலியத்திலிருந்து நீங்கள் இறந்து விட்டால் நரகம் நுழைவீர்கள் என்று எச்சரிப்பதற்காக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இந்த சத்திய இஸ்லாத்தை முன்வைத்தார்கள். இப்பொழுது இந்த ஹதீஸின் அடிப்படையில் நாம் ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும். இந்த ஹதீஸ் பையத் உடன்படிக்கை என்று வந்திருக்கிறது. சகோதர சகோதரிகளை, இப்பொழுது நாம் யாரிடம் பையத் செய்துள்ளோம் என்பதை சற்று சிந்திக்க வேண்டும்.
உலகத்தில் எவ்வளவோ அமைப்புகள், எவ்வளவோ இயக்கங்கள், எண்ணிலடங்காத பிரிவுகள். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து 72 பிரிவு தான் சொன்னாங்க. ஆனால் இப்போ நம்ம பார்ப்போம் 72க்கு மேலேயே பிரிவுகள் இருக்கு. அப்போ நாங்கள் சொல்கிறோம், இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் மட்டும்தான் சொர்க்கம் போகும், 72 பிரிவு நரகம் போகும். அப்போ கேட்காங்க, அவங்களும் கலிமா சொன்னவங்க தானே, அவங்களும் முஸ்லீமாக வாழக்கூடியவங்க தானே அப்படின்னு. நாங்கள் வந்து அதைத்தான் சொல்கிறோம். அதைத்தான் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல ஒரு ஹதீஸில் அறிவிச்சிட்டாங்க, அவர்கள் எங்கள் மொழியிலேயே பேசுவார்கள். அல்லாஹ் தனது திருமுறையில் 6வது அத்தியாயம் 156வது வசனம், 159வது வசனத்தில் குறிப்பிடுகிறான், எவர்கள் மார்க்கத்தை தங்கள் விருப்பப்படி பலவாறாக பிரித்து விட்டவரோ நபியே, அவர்களுக்கும் உமக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை, அவர்களின் விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ்விடமே ஒப்படைக்கப்படும். தெளிவான முறையில் அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்தான். என்ன மார்க்கம் சம்பந்தமும் அவங்களுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நாங்கள் ஜமாத்துல் முஸ்லிமீன் பையத்தை செஞ்சு ஒரு தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட்டு இந்த ஜமாத்தில் இருக்கோம். இந்த ஜமாத்தில் இருந்து பிரிஞ்சு போனவங்களும் ஏற்கனவே பிரிவில் இருக்கக்கூடியவங்களும் எங்களுடைய பார்வையில் முஸ்லீம்கள் கிடையாது. காரணம் அல்லாஹ் சொல்லிட்டான், அவங்களுக்கும் உங்களுக்கும் மார்க்கத்தில் எந்த சம்பந்தமும் கிடையாது. இப்போ நாங்கள் சொல்கிறோம், எங்களுடைய இந்த ஜமாத்துல் முஸ்லிமில் வந்து இணைஞ்சுக்கோங்க, இந்த இஸ்லாமிய தலைமைத்துவத்தில் வந்து இணைஞ்சுக்கோங்க, இந்த ஒற்றுமையின் கூட்டத்தை வந்து நினச்சிக்கோங்க, இந்த அல்லாவின் கயிற்றை வலுவாக பற்றி பிடித்து கொள்ளுங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். இந்த அல்லாவின் கயிற்றை பற்றி வலுவாக பற்றி பிடித்தால்தான் முஸ்லீமாக அங்கீகரிக்கப்படுவார்கள். இவர்கள் முஸ்லீம்களாக கருதப்படுவார்கள், கொள்கை சகோதரர்களாக ஆவார்கள். ஆகவே அல்லாஹ் தனது திருமறையில் கூறிய அடிப்படையில் நாம் எல்லோரும் அல்லாஹ்வின் கயிற்றை வலிவாக பற்றி பிடித்து கொண்டு பிரிந்து விடாமல் இந்த ஒற்றுமையான இந்த கூட்டத்திலே மரணித்து இந்த ஒற்றுமையான இந்த கூட்டத்திலே வையச் செய்து இந்த தலைமைத்துக்கே கட்டுப்பட்டு சூனம் சொல்லக்கூடிய நம்முடைய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக.